ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஏதேதோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்று கூட உனக்கு பிடித்தது போல் நடக்கவில்லை. எல்லாமே தவறான பாதையில்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நீ பார்க்கும் விதம் ஒரு மாதிரி, ஆனால் தவறாகத்தான் நடக்கிறது என்று சொல்கிறாய். ஆனால் முடிவில் அது உனக்கானதாக, நீ கேட்டதாக உனக்கு கிடைக்கும். தங்கமே, முழுமையாக சொல்கிறேன் கேள், அனைத்தும் புரியும். உன் மனமோ குளிரும். இப்பொழுது நீ பார்க்கும் பார்வை எல்லாம் தவறாக நடக்கிறது என்று தோன்றும். உன் மனமோ அதைதான் சொல்லும். ஆனால் அது நடந்து முடிந்த பிறகு அது எப்படி இருக்கும் தெரியுமா? உன் மனமே சொல்லும், இதுவரை நான் தவறான பாதையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்தேன். நானும் பயந்தேன். ஆனால் சரியான பாதையில்தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நான் தான் தேவையில்லாமல் பயந்து விட்டேன் என்று உன்னுடைய மனமே சொல்லும். தங்கமே, இப்பொழுது பார்க்கும் பார்வை சில விஷயங்களை பயத்தை தூண்டும். ஆனால் முடியும் பொழுது எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடந்தது என்பது உன் மனம் சொல்லும். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நான் தயாரித்ததுதான். அதை நான் செயல்படுத்தி கொண்டும் தான் இருக்கிறேன். இதில் எப்படி தவறாக நடக்கும் என்று நினைக்கிறாய்? சில சோதனைகள் வரும். ஆனால் ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் காலம் முழுவதும் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு உன்னை தனியாக விட்டுவிட்டு, உன்னை தவிக்க விட்டுவிட்டு செல்வேன் என்று நினைத்தாயா? நீ முதல் நொடி என்னை நீ பார்க்கும் பொழுதே உங்களிடம் நான் சரணடைந்து விட்டேன். இதற்கு பிறகு என்னுடைய குடும்பமும் என்னுடைய வாழ்க்கையும் உங்கள் கையில்தான் இருக்கிறது என்று நீ சொன்னாய். நான் அப்பொழுதே முடிவெடுத்து விட்டேன். நீ எப்பொழுது என்னுடைய கோயிலில் முதல் அடி எடுத்து உன் காலை வைத்தாயோ அந்த நொடி உன் மனதை பார்த்த நான், இனி உன்னை விட்டு எங்குமே போகக்கூடாது, உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து தந்து உன்னை சிரித்தபடி வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் என்னுடைய முதல் நீ கோவிலுக்கு வரும்போதே மனதில் அத்தனை பாரங்களை சுமந்து கொண்டுதான் வந்தாய். சிலர் என்னை இவர் செய்வாரா மாட்டாரா இப்படியெல்லாம் சோதிக்கவே சிலர் வருவார்கள். சிலரோ என்னை நம்பி வருவார்கள். சிலர் என் மீது பாரத்தை வைக்க வருவார்கள். இப்படித்தான் வருகிறார்கள். தங்கமே, நீ மன பாரத்துடன் வந்தாய். நீ சுமந்து கொண்டு இருக்கும் பாரமோ மிக பெருசு. அதை யார் மீதாவது தூக்கி வைக்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் மனிதர்கள் யாரும் அதை தூக்கி சுமக்க தயாராக இல்லை. உன் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நானே வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தூக்கி சுமந்து உன்னுடைய மனதை மிகவும் அமைதிப்படுத்தி எந்த ஒரு கசப்பான நிகழ்வுகளும் நடக்காமல் நல்லதை நடத்தி வைக்க நான் வருகிறேன். நல்ல நேரமோ துவங்கிவிட்டது. இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கான நல்ல செய்தி உன் காதுக்கு வரும். பல நாள் பல சோகங்களை சுமந்த நீ இனி ஒவ்வொரு நாளும் இன்பமான வாழ்க்கையை மட்டும் சுமந்து சந்தோஷப்படுவாய். கவலையே வேண்டாம், நிம்மதியாக இரு. கவலைகள் சந்தோஷங்களை மட்டும் தூக்கி சுமந்து வா. சந்தோஷமாக இருப்பாய். கவலை எப்பொழுதும் ஒரு துளி கூட வேண்டாம். வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் இருப்பேன். யாருமே இல்லை என்று கவலைப்படாதே. ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருப்பேன். எப்பொழுதுமே என்னுடைய வாயிலிருந்து வருவது எப்பொழுதும் நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரும். ஏனென்றால் என்னுடைய குழந்தைக்கு நான் செய்ய போவது நல்லதை மட்டும்தான். கெட்டது என்னுடைய வாயிலிருந்து வரவே வராது. நல்லது மட்டுமே நடக்கும். நான் நடப்பதை சொல்பவன். தைரியமாக இரு. இப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.